ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாய் மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 34 அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் 20 ஆண்டு கால பகையை யாக்கோபு ஏசாவை சந்தித்து நிவர்த்தி செய்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 34 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இதுவரை தன்னுடைய சகோதரனால் பயந்து 20 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து மறுபடியும் சமாதானத்தை ஏற்படுத்தி நிம்மதி பெருமூச்சு விட்ட யாக்கோபுக்கு 34 அதிகாரத்தில் தன்னுடைய பிள்ளைகளால், தாம் பெற்ற பிள்ளைகளால் மறுபடியும் ஒரு தலைவலி, மறுபடியும் ஒரு பிரச்சனை இங்கே சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் துவங்கும் போதே யாக்கோபுடைய குமாரத்தி ஆகி தீனால் அவள் கற்பழிக்கப்படுவதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே பெண் தனியே செல்லும்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை இப்பொழுதல்ல, அன்றிலிருந்தே இன்று வரை இருப்பதை இந்த வசனங்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சமுதாயமானது பெண்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைக்குள்ளாக வாழ்வதை ஒவ்வொரு நாள் செய்திகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சைனா தேசத்திலே பெண்களுக்கு ஆன்மாவே இல்லை என்று கருதப்படுகிற ஒரு கூற்று இருப்பதாய் சொல்லப்படுகிறது. ஆகவே தன்னுடைய கணவரை கொலை செய்தால் கூட அது குற்றமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சீன தேசத்தில் ஒரு வழிமுறைகள் சொல்லப்படுகிறது. புத்தரை குறித்து நாம் பார்க்கும்போது புத்தர் பெரிய புரட்சியை செய்திருக்கிறார். புத்தர் சமத்துவத்தை பேசியிருக்கிறார். ஆனால் புத்த மதத்தில் பெண்கள் தீட்சிதர்களாக இருப்பதா இதுவரை தெரியவில்லை. ஒருவேளை பெண்களை தீட்சிதர்களாக, பெண்களை ஒருவேளை முதன்மை உள்ளவர்களாக மாற்றினால் ஆண் தீட்சிதர்கள் தங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து கொள்வார்கள், அவர்கள் சந்நியாசங்கள் கெட்டு போகும் என்பதை புத்தர் அறிந்து பெண்களை தீட்சிதர்களாக அவர் உருவாக்கவில்லை என்று ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் அநேக இடத்துல இன்றைக்கும் பெண்கள் சபையிலே பேசக்கூடாது என்று மட்டம் தட்டக்கூடிய சூழ்நிலை கிறிஸ்துவத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைக்கு வரை இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத கட்டுப்பாட்டிலே ஒன்று, பெண்கள் பர்தா அணிந்துதான் இன்று வரை வாழ்கிறார்கள். மகாவீரர் குறிப்பிடும்போது பெண்கள் ஞானம் பெற முடியாது, ஒரு பெண் ஞானம் பெற வேண்டுமென்றால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் நல்லதை செய்து அடுத்த ஜென்மத்தில் ஆணாய் பிறந்தால்தான் அவர்கள் ஞானத்தை பெற முடியும் என்று மகாவீரர் குறிப்பிடுவதாய் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சமீபத்திலே கிருஷ்ணஸ்வரூப் தாஸ்ஜி என்ற ஒருவர் குறிப்பிடும்போது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் சமைத்தால் அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் நாயாகவும் அவருடைய கணவனார் மாடாகவும் பிறப்பார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த அதிகாரம் துவக்கத்திலேயே யாக்கோபுடைய குமாரத்தி அவள் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நாம் பார்க்கும்போது இதை கேள்விப்பட்ட தன்னுடைய சகோதரர்கள் தன்னுடைய தங்கையை கெடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நூதனமாக யார் கற்பழித்தார்களோ அவர்களை வெட்டி போட்டு அங்கிருந்த உடைமைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வாழக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான போதனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டவரிடத்திலே நாம் காத்திருந்து ஜெபித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் சாதாரணமான சமுதாயம் அல்ல. இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ் அல்லது வருங்காலத்தில் இருக்கின்ற வரும் தலைமுறைகள்
இருக்கின்றதான இந்த பிள்ளைகள் எல்லாம், இவர்கள் பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒருவேளை நினைத்து பார்த்தால் நாம் கற்பனைக்கு இட்ட முடியாத காரியங்களை தான் இன்றைக்கு செய்து வருகிறார்கள். சமீபத்தில் ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்யும் அல்லது காதல் செய்வதும் அதிகரித்து வருவதை ஒரு சர்வே குறிப்பிடுகிறது. ஆகவேதான் வேதாகமத்திலே பார்க்கும்போது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே ஒரு தாய் தன்னுடைய மகன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற போதனையை நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த பிள்ளைக்கு விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மது குடிக்கக்கூடாது, அது மாத்திரமல்ல நியாயத்திற்காக வாழ வேண்டும், திக்கற்றவர்களுக்காக வாயை திறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுப்பதை நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். ஈசாக்குக்கு யாக்கோபு கீழ்ப்படிந்தார், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் யாக்கோபுடைய பிள்ளைகளோ இங்கே யாக்கோபுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆபத்தை யாக்கோபுக்கு ஏற்படுத்தியிருப்பதை 34ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவேதான் யாக்கோபு இங்கே குறிப்பிடுகிறார். 34ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியனிடத்திலும் பெரிசியலிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று இறுதியாக அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பற்றி இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட வாழ்ந்த மனிதன், தேவனிடத்தில் காத்திருந்து தேவனால் வழி நடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ யாக்கோபுடைய வாசனையை கெடுத்து விட்டார்கள். யாக்கோபுடைய இருதயத்திற்கு துக்கமான காரியத்தை செய்து விட்டார்கள். எதிரிகளை அல்லது அந்த நாட்டில் உள்ள ஜனங்களை அவர்கள் கொள்ளையிட்டு அவர்களை சிறைப்படுத்தி அவர்கள் உடைமைகளெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள், விக்கிரகங்களெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒரு பிரதானமான ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபம் என்றால், எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய பிள்ளைகள் எங்கள் வாசனையை கெடுக்காதபடிக்கு, எங்களை கலக்கத்திற்குள்ளாக கொண்டு வராதபடிக்கு, எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையிலே ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை ஆண்டவரிடத்தில் பெற்று பிள்ளைகளை சரியான பாதையிலே நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சாதாரணமாக இன்றைக்கு பாவத்தை செய்வதற்கு அஞ்சாமல் இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே யாக்கோபு இறுதியாய் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அவர் குறிப்பிடுகிறார் இவ்விதமாய், என்னை அவர்கள் அழித்து போடுவார்களே, வெட்டி போடுவார்களே, என்ன செய்வேன் என்று கலக்கத்தோடு இந்த அதிகாரத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். எந்த ஒரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக துக்கப்படக்கூடாது, கலங்கக்கூடாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை விதமாய் போடப்பட்டிருந்தது. என்னவென்றால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெறும்போது அழலாம், பெற்றெடுக்கும் போது அழலாம். ஆனால் இந்த பிள்ளையை ஏன் பெற்றேன் என்று அழக்கூடாது என்று அந்த வாட்ஸ்அப் செய்தி சொல்லப்படுகிறது. அதே போல தான் இன்றைக்கு அநேகர் தங்கள் பிள்ளைகளை நினைத்து, ஏன் என் பிள்ளையை நான் பெற்றேன் என்று சொல்லி அழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்துவதற்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் செய்த செயல்களை நினைத்து இவ்விதமாய் கலங்குகிறார். என் வாசனையை கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி, இன்றைக்கு எங்கள் ஆண்டவரே, பிள்ளைகள் எங்கள் வாசனையை கெடுத்து விடாதபடிக்கு, நாங்கள் கலங்கி விடாதபடிக்கு எங்கள் பிள்ளைகள் எமது போதனையில் வழி நடத்தும். மீட்பெருமுள்ள ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.